உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லை, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். மேம், இந்த ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்றாங்களே அந்த கடகராசி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது மேம்? நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி. ரொம்ப அன்பானவங்க தான் கடகராசி. காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் அப்படின்னும் போது குடும்பத்தோட இணைஞ்சி இருக்கவங்க கடகம் அப்படின்னு சொல்ல. உருகி உருகி உறவா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கடகம். அதே மாதிரி தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி கடகம் அப்படின்னு. அம்மானோட அன்பு யாரால செலுத்த முடியும்? கடகத்தால முடியும் அப்படிம்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் அப்படின்றதுனால அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் கடந்த பல வருடங்களா பல கஷ்டம், பல இன்னல்கள், பல இடையூறுகள் அப்படின்னு சொல்ல. முக்கியமா கடந்த 2.5 வருஷம் கடகம் பட்ட பாடு சொல்லி மாளாது அப்படின்லாம். எல்லா விதத்திலையும் ட்ராப், எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. காரணம், அஷ்டமத்து சனி அவங்கள பயங்கரமா ஆட்டி படிச்சார். இப்ப சனியே பாக்கிய சனியா வந்திருக்காரு. உனக்கு எல்லா விதத்திலையும் நான் எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கணுமா அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேமா, வட்டியோட கொடுத்துட்றோமா அப்படின்ற ஸ்டேஜ்ல சனி இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வை சனி மேல. அப்ப சனி எல்லாத்தையுமே கடகடகடகடன் கொடுத்துருவோம். அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல இப்ப குரு பயிற்சியாகி இருக்கிறதே கடகத்துல தான். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துல அவர் சஞ்சாரம் பண்ணுவார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்று அமர்வார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை உங்க ராசியில அவர் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இப்ப நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும், இப்ப ஜென்ம குருவா தானே அமர்ந்திருக்காரு, அப்ப எங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, பிரச்சனைகள் வருமா, இன்னல்கள் வருமா, இடையூறுகள் வருமானா அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதுல. காரணம் என்ன அப்படின்னா, சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அதுல பிளஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே பதப்படுத்திக்குவீங்க, பக்குவப்படுத்துவீங்க. உங்க லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பிரச்சனையை சந்திச்சதுக்கு என்ன காரணம், என்னோட என்ன குணாதிசயத்தினால நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ நானே அதை திருத்திப்பேன். இப்படி ஒரு நிறைய நல்ல விஷயம், அதாவது பெரிய நல்ல விஷயம் நடக்கும். 2வது, எனக்கு இறையாற்றல் மேலே அதிக நம்பிக்கை இருக்கும். தியானம் பண்ணும், ஜீவசமாதி வழிபாடு பண்ணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும், கோயில் போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது நம்மள நல்ல விஷயம் தானே, நம்ம சுவாமி கும்பிட்றது அப்படின்றது நல்ல விஷயம். ஜாக்கிரதையாக இதில் இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக நிறைய கடகத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறது, வெளி ஊர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? தொழில் மாற்றம் வரும். தாராளமாக உங்களுக்கு மனசுக்கு பிரியமான தொழில் நீங்கள் செய்வீங்க, உங்களோட கனவு தொழில் நீங்கள் செய்வீங்க, தாராளமாக செய்யுங்க. உங்களோட நேரம் தான் உங்களோட பேஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தாராளமா கொடுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் குடும்பத்தினால இவங்க சொன்னாங்க, எங்க மாமியார் சொன்னாங்க, அதனால நான் படிச்சுட்டேன், வீட்டுல உட்காந்துருந்தேன், நான் வேலைக்கே போல, ஆனா நான் நல்லா படிச்சிருக்கேன், இப்ப நீ வேலைக்கு போவேன், நீ போ, தாராளமா போ, பிரச்சனை இல்லை. கவனமா இருக்க வேண்டியது எதில் அப்படின்னா, சேர்க்கையில கவனம் வேணும். பொதுவாக நம்ம சேர்க்கையில கவனம் வேணும் அப்படின் போது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் கிட்ட செய்யறதுலாம் கவனம் வேணும், ஆண்கள் பெண்கள் கிட்ட தான் கவனம் வேணும்னு நினைக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. ஆணா இருந்தா ஆண்கிட்டையும் கவனம் வேணும், பெண்ணா இருந்தா பெண்கிட்டையும் கவனம் வேணும். அந்த சேர்க்கை சரியில்லாம நம்ம பேர் அவ பேர் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதுல கவனம் வேணும். இல்லை எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி தெரியும்? அப்போ ரொம்ப சிம்பிள், நீ எல்லாருக்கூடையும் கூட பழகு, ஆனால் அளவோட பழகிக்கும். சேரப்போனா செடியும் பகை அப்படிம்பாங்க. அப்போ சேரப்போகாத. அதே மாதிரி நீ பழகும்போது உன்னோட சீக்ரசிஸை நீ சொல்லாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குது அப்படின்னு நீ சொல்ல போயிட்டு அதையே வச்சு உன்னை குத்துவாங்க. ஸோ அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஓகே, இவங்க எந்த மாதிரி விஷயத்துல நம்ம விடுதலை அடைய போறாங்க இந்த குரு பயிற்சியில? ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே விடுதலை அடைய போறாங்க. அஷ்டமத்து சனி ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டான் சார், 0 ஆக்கிட்டான் கடகத்தை. அதான் உயிர் மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் அப்படின்ற நிலைமை தான் நிறைய கடகத்துக்கு. தசை நல்லா இருந்த கடகம் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ 100 கடகம் இருக்குன்னா 90 கடகம் கஷ்டப்பட்டுச்சு, கடைசி 80 கடகம் கஷ்டப்பட்டுச்சு. 10 கடகம் பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு எந்த இன்ட்ரன்ஸும் இல்லை, லைட்டாக சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அவங்களுக்குலாம் தசை நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆல்மோஸ்ட் கடன்ல இருந்து விடுதலை, அசிங்கம் அவமானத்துல இருந்து விடுதலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த கணவன், டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த மனைவி, அவங்க கிட்ட இருந்து விடுதலை. ஓகேங்களா? இது எல்லாமே குழந்தைங்களோட தொல்லையிலிருந்து விடுதலை. அதே மாதிரி இவங்களோட ஆரோக்கிய குறைபாடுகள், நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, கீழே விழுந்தது, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் பல்ச்சு, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய விஷயத்துலேருந்து ராடு வச்சது, எல்லாத்துல இருந்தும் விடுதலை அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே மேம். இவங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னா எது மேம் சொல்லலாம்? வழிபாடு அப்படின்னா நம்ம குருவை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை சார். யாரை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா 8ல் இருக்க ராகு. ராகு வந்து 8ல் இருக்கான். 8ல் ராகு, 2ல் கேத்து. 2ல் கேத்து கூட பெருசா பிரச்சனை கிடையாது. குடும்பத்தோடு இருந்தாலும் குடும்பத்தோட நான் இணைஞ்சிருக்க மாட்டேன். லோட்டஸ் எஃபெக்ட் மாதிரி இருப்பேன். 8ல் இருக்க ராகு கொஞ்சம் டேஞ்சர். இப்போ கடகம் வந்து பாருங்க, பிரபலம் ஒருத்தர் பயங்கரமா முகத்தரையெல்லாம் கிழிச்சு அவரோட பர்சனல்லாம் வச்சு இஷ்டத்துக்கும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா, சார் யாரோட சொந்த விஷயத்தையும் யாரோ வந்து பப்ளிக்காக பண்ணவே கூடாது. அவங்களோட சொந்த விஷயத்தை எவ்வளோ பெரிய இதுவாக்குனாங்க, டிஆர்பிக்காக என்னென்ன பண்ணாங்க. சரி, அதுக்கும் மேலே பாலிடிக்ஸில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ற கதை. அப்போ இந்த 8ல் இருக்க ராகு தான் பெரிய லெவலில் அசிங்கப்படுத்தினா. நல்ல நட்பாக கூட இருக்கலாம், நட்புக்கும் மேலே ஒரு பெஸ்டியாக கூட இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கவங்க. ஆனால் இது வெளியே பிரபலம் தெரிஞ்சிருச்சு. சாமானிய மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலும் வெளியே தெரிய வந்துடும். அவங்களுடைய ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். கணவனோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்போ ராகுவை பசிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப், ஹிடன் சீக்ரசிஸில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ராகுவை தான் பசிஃபை பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்றது பண்ணிக்கணும் சார். அது எப்படி பண்ணுறது? இப்போ பொதுவாக கடகத்துக்கு ராகுவை பசிஃபை பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்னா ரொம்ப எளிமையாக காலபைரவாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். சங்கராச்சாரியர் இயற்றியது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா காசிகா புராதிநாத காலபைரவம் பஜேன்னு முடியும். ரொம்ப சின்ன ஒரு பதிகம் தான், பாராயணம் பண்ணுறாங்க. அப்படின்னா பொதுவாக காலபைரவனும் வந்து பார்த்திங்கன்னா 9 கோள்களுக்கும் அடக்கி ஆள்றதுக்கு காலபைரவ வழிபாடு அப்படின்னு இருக்குது. அதுக்கு எத்தனையோ ஒவ்வொரு கோள்களும் எப்படி பசிஃபை பண்ணணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்படின்னாலும் சிம்பிளாக காலபைரவ அஷ்டகம் படிக்கிறாங்க அப்படின்னும் போது கோள்கள் வந்து கண்ட்ரோலில் வந்துருவாங்க. அப்போ கேதுவும் பசிஃபை ஆகிடுவா, ராகுவும் பசிஃபை ஆகிடுவா, பிரச்சனை இல்லை. ஓகே மேம். பைரவரை படித்தா பிரச்சனை இல்லை. ஓகே, இவங்களுக்கு எவ்வளோ மார்க் தரலாம்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% கொடுக்கலாம் சார். மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் ஆகும் அப்படின்றதுல இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியாக இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாக இருக்காரு, அதுக்கும் மேலே தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியாக இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியாக இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துலேருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. 9ஆம் பார்வை சனி மேலே படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போகிறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போகிறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமாக பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் எது அதில் கவனமாக இருக்கணும்னு கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாமல் அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்போ பலன்களை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடாக நற்பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் குருவாக வராரு, எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவாக வராரு அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் சார். அதுக்கும் மேலே உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமாக 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்போ குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும்.
ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல. இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.